அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிசல்ட் வரத்துக்கு எப்படியும் இன்னும் ஒரு 2 or 3 வீக்ஸ் எடுத்துக்கும். ஸோ அந்த இடைப்பட்ட பீரியடில் நம்ம நம்மளுடைய சப்ஜெக்டை இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதுவும் நம்ம வித்யாபூன் அகாடமி சார்பாக ஏற்கனவே நம்ம சொன்ன மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த இடைப்பட்ட பீரியடில் நீங்கள் சப்ஜெக்டை செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெமோ கிளாஸுக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மேசிவ் 1 day ட்ரைனிங், அதாவது டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், இன்டர்வியூவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பேனல் எப்படி இருக்கும், இன்டர்வியூ சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு நம்ம மென்டலாக எப்படி தயாராகிறது, அதுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் போதும் அப்படின்றது தான் வித்யாபூன் அகாடமியோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ சென்ற காணொலியில் நம்ம சொல்லியிருந்த இந்த சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்ரேஷன், இந்த சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்ரேஷனில் நிறைய கேண்டிடேட்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ டைம் இதுக்கு எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு அது சம்மந்தமான நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை உங்களுக்கு கொடுத்து ஒரு கிளாரிட்டியை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது, சப்ஜெக்ட் வைஸ் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அதனுடைய கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு எந்த சிலபஸை படிக்கிறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஷின். நமக்கு சிலபஸை பொறுத்தளவில் நமக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு கொடுத்தது ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ், அது யூஜிசி நெட்டோட சிலபஸ். ஸோ அது ஃபுல்லாக படிக்கணுமான தேவையில்லைன்றது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் அந்த பர்டிகுலர் சிலபஸில் முக்கியமான கான்செப்டை தான் அந்த 10 யூனிட்டாகவே, மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 10 யூனிட்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். ஸோ அந்த 10 யூனிட்ஸ் எல்லாமே கோர் கான்செப்டாக தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறதுனால சொல்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதை மாதிரி சில டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, இதை மாதிரி சில கோர் கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுதான் சிலபஸாக இருக்குது. ஸோ அந்த கோர் சப்ஜெக்டில் இருக்கிற கோர் கான்செப்ட்ஸை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே யூஜிசி நெட்டில் கொடுத்துருக்கிற சிலபஸ் எல்லாமே உங்களோட கோர் பேப்பர்ஸுக்கான சப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ அதில் உள்ள கான்செப்ட்ஸை நீங்கள் இப்போ பேசிக்ஸை நல்ல ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானது. இதில் நீங்கள் ரிசர்ச் லெவலுக்கோ இல்லை ரொம்ப டெக்னிக்கலாகவோ ரொம்ப மேத்தமெட்டிக்கலாகவோ ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஏன்னா நமக்கு இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes டெமோ கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஷின்ஸு. ஸோ அதுக்கு நீங்கள் இன்டெப்த்தாக எதையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. பட் பேசிக் கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது ஒரு விஷயம். இதுதான் நமக்கு எந்த லெவலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரிசர்ச் லெவல் தேவையில்லை, அதே மாதிரி இன்டெப்த் கான்செப்ட்ஸ் ப்ரிப்ரேஷனும் தேவை கிடையாது. உங்களுக்கு மோர் டெக்னிக்கல் மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. கோர் கான்செப்ட்டு, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டோட பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் சப்ஜெக்ட்ஸை மட்டும், கோர் சப்ஜெக்ட்ஸோட உள்ள கோர் கான்செப்ட்ஸை மட்டும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா யூஜி லெவலா பிஜி லெவலா, எந்த மாதிரி லெவலில் நாங்கள் ப்ரிப்ரேஷனை வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் பிஜி லெவலில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட நீங்கள் யூஜி லெவலில் உங்களுக்கு இருக்கிற கோர் சப்ஜெக்ட்ஸ் கான்செப்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவும் ரெக்கமெண்டட். ஏன்னா நமக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்டர்வியூவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆகி நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி எடுக்க போகிறது யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஸோ அவங்க +2 முடிச்சுட்டு யூஜிக்கு வர ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் யூஜிக்கு தான் பெரும்பாலான கோர்சஸ் யூஜியில் இருக்குன்றதுனால சில காலேஜஸில் தான் உங்களுக்கு பிஜி கோர்ஸ், ஒரு சில கோர்சஸ் இருக்குது. ஸோ பெரும்பாலும் நீங்கள் யூஜிக்கு டீச்சிங் பண்ணுறதுனால நீங்கள் யூஜியில் இருக்கிற உங்களோட சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸை நீங்கள் கோராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பிஜியில் இருக்கிற சம் டே டு டே அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் உள்ள சில பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு பிஜி ரிலேட்டட் கோர் பேப்பர்ஸ், யூஜி ரிலேட்டட் கோர் பேப்பர்ஸ். பிஜி லெவலில் நீங்கள் சாஃப்ட் கோர் பேப்பர்ஸ் இல்லை எலெக்டிவ் பேப்பர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போது இருக்கிற ரீசெண்ட் கான்செப்ட்ஸோட பேப்பர்ஸ் பிஜியில் எலெக்டிவ்ஸாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் முக்கியமானதை நீங்கள் லேட்டஸ்ட் இதை நீங்கள் அதையும் பேசிக்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிவ் மோர் கான்சன்ட்ரேஷன் டு யூஜி லெவல் ப்ரிப்ரேஷன். இது ரெண்டாவது கான்செப்ட்ஸ். அதே மாதிரி என்ன அடுத்த விஷயம் அப்படின்னா, எவ்வளோ டைம் நாங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் 6 to 8 hours படிக்கணுமா, இல்லை 4 to 6 hours படிக்கணுமா அப்படின்னு நிறைய கேண்டிடேட்ஸ் நம்மள்கிட்ட கேட்கும்போது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா 2 hours போதுமானது.
ஸோ இந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் வந்து டெய்லி அது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் வந்து அதுதான். இப்போ இந்த 2 ஹவர்ஸில் வந்து எப்படி வந்து இந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கோர் கான்செப்ட் எடுத்துக்கங்க, இல்லை ஒரு கோர் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ கோர் சப்ஜெக்ட்லேயே கோர் கான்செப்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த கோர் கான்செப்டை ஒவ்வொரு நாளும் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. புதுசாக எதையும் படிக்க போகிறதில்ல. இது ஏற்கனவே நம்ம வந்து காலகாலமாக படித்தது தான். அதே மாதிரி வந்து நம்மளுடைய ரிட்டன் டெஸ்ட்டுக்கெலாம் படித்த கான்செப்ட்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கோர் கான்செப்டை நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும். நல்லா ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து நீங்கள் வந்து எப்படி கொடுக்குறீங்கன்றதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 30 மினிட்ஸு, கோர் கான்செப்டை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸு, அதே மாதிரி வந்து நீங்கள் எப்படி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்றதை வந்து 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்த 15 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கோர் கான்செப்ட்ஸை நீங்கள் அன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா படிக்கிறதுக்காக. ஸோ அந்த கோர் கான்செப்டில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலாம், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அந்த கோர் கான்செப்ட்டுக்கு ஏதாவது ரிலேட்டடாக வந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் கொடுப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி வந்து புரிகிற மாதிரி வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ், ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் சப்போஸ் உங்களுடைய நீங்கள் சூஸ் பண்ண கோர் கான்செப்ட்டில் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸு அந்த கோர் கான்செப்ட் ரிலேட்டடாக என்னென்னலாம் கொடுக்கலான்றதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணாமல் அந்த டைமில் போய் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்டர்வியூ நெருங்கி வர டைமில். ஸோ அதுக்கு நீங்கள் 15 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து அதை யோசிக்கணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்த 15 மினிட்ஸ் வந்து எதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கோர் கான்செப்டை நீங்கள் வந்து போய் ஒரு டெமோ கிளாஸாக எடுக்கும்போது இன்டர்வியூவர்ஸ் என்ன மாதிரி கொஷின்ஸ் அதுலேருந்துலாம் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். ஏன்னா நம்மளே சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் தான். ஏன்னா நம்ம வந்து அந்த கான்செப்ட்ஸ் தான் வந்து நம்ம யூஜிபிஜியில் படிச்சிருக்கோம். யூஜிபிஜிக்கு வந்து அதை சப்ஜெக்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறோம், எல்லா எக்ஸாம்ஸுக்கும் படிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு 15 மினிட்ஸில் இன்டர்வியூவர் சைட்லேருந்து வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, சப்ஜெக்ட்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் கான்செப்ட். ஸோ அந்த 15 மினிட்ஸ் என்னென்ன கொஷின்ஸ்லாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கான பதிலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த 2 ஹவர்ஸ் தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கோர் சப்ஜெக்டில், இப்போ 10 யூனிட் இருக்குது அப்படி யூஜிசி பேஸ் சிலபஸே நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கொடுத்ததே எடுத்துக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகுது இல்லையா. ஸோ அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கோர் கான்செப்ட்ஸை half an hour வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எஃபெக்டிவான மெத்தடு. 2 to 3 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எதையும் மெமரைஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை மெமரைஸ் பண்ணி அங்கே போய் எடுக்கிற விஷயங்கள் கிடையாது. ஸோ இங்கே பேசுகிறது வந்து அந்த சப்ஜெக்டோட அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சப்ஜெக்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது தான் வந்து இன்டர்வியூவர்ஸ் பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த 2 ஹவர்ஸ் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா சிஇடி ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன சிஇடி ஃபார்முலா, இந்த இன்டர்வியூக்கெலாம் நீங்கள் வந்து டெமோ கிளாஸ் இருக்கிற இன்டர்வியூஸ்க்கெலாம் நீங்கள் வந்து போகும்போது இந்த சிஇடி ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து சின்றது வந்து கான்செப்ட் கிளாரிட்டி, சின்றது ரெஃபர்ஸ் டு கான்செப்ட் கிளாரிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் எபிலிட்டி, ஈன்றது எக்ஸ்ப்ளனேஷன் எபிலிட்டி அண்ட் டீன்றது வந்து டீச்சிங் மைண்ட் செட். ஸோ இது 3 தான் வந்து நம்மளுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்டர்வியூஸில் எஸ்பெஷலி டெமோ கிளாஸ் இருக்கிறப்ப நமக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்மளை அசஸ் பண்ணுறப்ப இந்த 3 விஷயத்தை தான் இன்டர்வியூவர் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ இதை நாங்கள் வந்து சிஇடி பிரின்சிபல்னு சொல்கிறோம். நீங்கள் சிம்பிளாக செட் பிரின்சிபல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஃபார் கான்செப்ட் கிளாரிட்டி. நீங்கள் படிக்கக்கூடிய அந்த கான்செப்டை கிளாரிட்டியாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். நீங்கள் எந்த கான்செப்ட்ஸில் வந்து கிளாரிட்டியாக இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரியும், இல்லை உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து டெமோ கிளாஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் வந்து ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்வியூவரை நம்மளுடைய ஃபேவருக்கு, நம்மளுடைய கான்வர்சேஷனுக்கு, நம்மளுடைய ஃபேவர் சப்ஜெக்டை விட்டு அவங்க வெளியில் போகாத அளவுக்கு இன்டர்வியூவரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய வேவ் லென்த்லேயே வச்சுக்க முடியும். அது வந்து நம்மளை வந்து நிறைய இன்டர்வியூ டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த கான்செப்ட் கிளாரிட்டி உள்ள கான்செப்ட்ஸை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கான்செப்ட் கிளாரிட்டியாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை அந்த சப்ஜெக்ட்லேயே வந்து முக்கியமான கான்செப்ட் இருக்கும், ஆனால் அது நமக்கு புரியாது. ஒன்று மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும், இல்லை டெக்னிக்கல் ஓரியன்டாக இருக்கும், இல்லை நியூவர் கான்செப்டாக இருக்கும், லேட்டஸ்ட் பேப்பர்ஸோட கான்செப்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து பரிச்சயமே இல்லை அப்படின்னா, ஆனால் அது வந்து பாப்புலராக இருக்கிற கான்செப்ட்டு, அதுலேருந்து கண்டிப்பாக வந்து இன்டர்வியூஸ் கேட்பாங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு அந்த கான்செப்டை போய் நீங்கள் வந்து கிளாஸாக டெலிவர் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் கிளாரிட்டி அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, டெலிவர் பண்ணுறது, இன்டர்வியூவில் எல்லாமே உங்களுக்கு எது கிளாரிட்டியாக இருக்கோ அந்த கான்செப்ட்ஸ் தான் நீங்கள் வந்து டெலிவர் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் படிக்கிறதும் பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே அந்த கோர் கான்செப்ட்ஸோட பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கிளியராக படித்து வச்சுக்கோங்க. இது கான்செப்ட் கிளாரிட்டி. ரெண்டாவது எக்ஸ்ப்ளனேஷன் எபிலிட்டி. நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் படித்த கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து அந்த கான்செப்ட்டில் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் எபிலிட்டி, உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் எபிலிட்டியை கண்டிப்பாக பார்ப்பாங்க. கான்செப்ட் கிளாரிட்டி, எக்ஸ்ப்ளனேஷன் எபிலிட்டி. ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் வந்து அதை வந்து அந்த கான்செப்ட்ஸை புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறீங்களா, இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறீங்களா, டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறீங்களா. டெஃபினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து அது வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கான விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்களா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எல்லாமே தேவை. ஸோ இது எல்லாத்தையும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுதா, அதுவும் கன்சைஸாக சொல்ல முடியுதா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் எபிலிட்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் மைண்ட் செட். அந்த கான்செப்ட் நீங்கள் டீச் பண்ணக்குள்ளார அதை வந்து நீங்கள் எப்படி டீச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கான்செப்டில் இன்வால்வ் ஆகி ஒரு மெக்கானிக்கலாக நீங்கள் டீச் பண்ணக்கூடாது. எப்போதுமே இன்டர்வியூன்னு இல்லை, நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு போனால் கூட ஒரு கான்செப்டை நீங்கள் டீச் பண்ணும்போது அதில் இன்வால்வ் ஆகி நடத்தினா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டை உங்களால் கெட் பண்ண முடியும். நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு கிளாஸ்க்கு போய் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு புரியாத விஷயத்தை ஜஸ்ட்டு அவசரமாக என்ன டைம் இல்லாதனால அவசரமாக பார்த்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்து பாருங்கள். அதே சமயத்தில் ஒரு கான்செப்டை இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கான்செப்டை புரிய வைக்கணும். இந்த கான்செப்டை வந்து நான் முன்னாடியே வந்து டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இதை எப்படி டெலிவர் பண்ண போகிறோம், இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒன்றத்தை போய் டெலிவர் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கும் இன்வால்வ் ஆகி ஒன்றத்தை நடத்துங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகி நடத்துனீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டையும் உங்களால் கெட் பண்ண முடியும். நீங்கள் அவசரமாக ப்ரிப்பேர் பண்ணி இல்லை ப்ரிப்பேரே பண்ணாமல் போய் ஒரு கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்படி மெக்கானிக்கலாக வந்து டீச் பண்ணுறீங்களோ அப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸும் மெக்கானிக்கலாக அதை லிசன் பண்ணுவாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இன்டர்வியூலையும். நீங்கள் இன்டர்வியூவில் எடுக்க போகும்போது கூட நீங்கள் வந்து அதே மைண்ட் செட்டில் போயிட்டு நீங்கள் அந்த 10 நிமிஷமாக இருந்தாலும் இன்வால்மெண்ட்டோட இந்த கான்செப்டை அதுதான் சொல்கிறோம் டீச்சிங் மைண்ட் செட். உங்களோட டீச்சிங் மைண்ட் செட்டு இன்டர்வியூவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஏன்னா இன்டர்வியூவில் இருக்கிறவங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸு, உங்களுடைய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீப்புள்ஸ் தான், உங்களை விட ஹை குவாலிஃபிகேஷனில் உள்ள பீப்புள்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய டீச்சிங் மைண்ட் செட் வந்து அதுதான் நம்ம சொல்கிறோம் வேவ் லென்த். நீங்கள் டீச் பண்ணுற அந்த இன்வால்மெண்ட் அவங்களையும் வந்து அந்த வேவ் லென்த் வந்து இன்வால்வ் ஆகி கொண்டு வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூவர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் வந்து ஒரு முக்கியமான டெக்னிக்கு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை தான் நாங்கள் டீச்சிங் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் சிஇடி ஃபார்முலா. ஒரு இன்டர்வியூவை டெமோ கிளாஸ் உள்ள ஒரு இன்டர்வியூவை நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக வந்து நம்ம இன்றைக்கி காணொலியில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து எந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த கான்செப்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எவ்வளோ டைம் 2 மணி நேரம் நீங்கள் அதுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் எப்படிலாம் பிரிச்சுக்கணும், அதே மாதிரி வந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி டெலிவர் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெமோ கிளாஸ்க்குரிய ப்ரிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்ட்ஸை வந்து இன்டர்வியூவருக்கு இன்வால்மெண்ட் வர மாதிரி எப்படி வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்காக சொல்ல வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து நம்ம இன்னமுமே நிறைய இன்டர்வியூ ரிலேட்டடான சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடான டிப்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோ கிளாஸ் ரிலேட்டடான டிப்ஸ் எல்லாமே வந்து வரப்போகிற காணொலிகள்லையும் நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இன்டர்வியூ நெருங்கி வர சமயத்தில் நம்ம ஒரு மாஸ்டர் கிளாஸும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.